Hello viewers, welcome to Dharani Krishnan's Easy Diet. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொரிங்கா பவுடர் பற்றி. இப்போ நம்ம ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இல்லை நம்ம முருங்கை இலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மரியாதை ரொம்ப குறைவாக இருந்தது. இப்போ உலகம் பூரும் முருங்கான்னு சொன்ன உடனே எல்லாருமே இது விழிப்பு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு காய், அதாவது நம்ம இந்த இலை எடுத்து ஒரு பொரியல் அந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம ஒரு 100 கிராம் தான் சாப்பிட முடியும். இதுவே அவங்க பவுட்ரு பண்ணி அது பவுடராக கொடுத்தாலும் சரி, இல்லை கேப்சியூலில் கொடுத்தாலும் சரி, இது கொஞ்சம் நிறையா சாப்பிட முடியும். ஸோ இது ரெண்டுலேயும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 100 கிராம் நம்மளோட இந்த முருங்கை இலை, இதில் ப்ரோட்டீன் 2.1 கிராம்ஸ். ஆனால் இதே பவுடர் 100 கிராம் எடுத்தோன்னா 27.1 ப்ரோட்டீன். அதே மாதிரி அயர்ன் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை இலையில் 100 கிராமில் 0.36 அவ்வளோதான் நம்மளுக்கு அயர்ன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 100 கிராம் பவுடரில் 28.2 மில்லிகிராம் அயர்ன் இருக்குது. இப்போ கால்சியம் பார்த்திங்கன்னா நம்ம இலையில் நம்ம 100 கிராம் சாப்பிட்றது நம்மளுக்கு சிறிய அளவு தான் கால்சியம் கிடைக்குது. அதே பார்த்திங்கன்னா அந்த பவுடரில் இது 2 கிராம் கிட்டத்தட்ட கிடைக்குது. ஸோ இதில் என்ன வித்தியாசம்? நம்ம இலையாக சாப்பிட்றது அதில் தண்ணி சத்து அப்படியே இருக்குது. நம்ம அதை பொரியலாக பண்ணி அதை சாப்பிட்றது நார் சத்து நிறைய இருக்குது. அதனால் ஒரு சின்ன கப் 100 கிராம் அளவு அந்த இலையை வேக வச்சு அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும். இதே பவுடர் பண்ணுறதே அந்த தண்ணி சத்து கம்ப்ளீட்டாக போயிடுது. அதை பவுடராக உங்களுக்கு கொடுக்கறது 500 மில்லிகிராம் ஒரு கேப்சியூல்னு சொல்கிறாங்க. ஸோ இது 1 இல்லை 2 கேப்சியூல் சாப்பிட்டா போகும். நிறைய பேர் மொரிங்கா பவுடர் வாங்கி வச்சுட்டு எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாத 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் சாப்பிட்றாங்க. இது ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா புரத சத்து மாத்திரம் இல்லாத இது கான்சன்ட்ரேட்டடாக ஆகிறதுனால அயர்னும் ஜாஸ்தி ஆகுது, கால்சியமும் ஜாஸ்தி ஆகுது. இப்போ சில பேர் அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், எங்களுக்கு ரத்த சோகை இருக்குது, எங்களுக்கு போன் ஹெல்த்துக்கோசரம் கால்சியம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதில் நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கலாம். இப்போ அயர்னை பொறுத்த வரலும் நம்ம அயர்னோட விட்டமின் சி சேர்ந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அது நல்லா அப்சார்ப் ஆகும். அதே மாதிரி கால்சியமில் நம்ம செய்யும் முறையில் நம்ம உணவில் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ஃபைட்டேட்ஸ் இருக்குது, ஆக்சிலேட்ஸ் இருக்குது நம்ம உணவில். ஸோ அந்த கால்சியம் அயர்ன் ரெண்டுமே பூரா நம்ம உடம்புல சேராது. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 கிராம், பட் நம்ம 100 கிராம் எடுக்க முடியாது பவுடர். 1 கிராம்னு வச்சா 0.2 உங்களுக்கு அதாவது 20 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இப்போ அயர்னை பொறுத்த வரலும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே நம்மளுக்கு 8 மில்லிகிராம் தான் தேவை. ஸோ 500 to 1 கிராம் ஒரு உடம்பை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பட் இதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரா கால்சியம் எடுத்தால் அது அப்சார்ப் ஆகுமா, என்ன ஆகும், அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்க்ரீட் ஆகும். ஸோ அனாவசியமாக நம்ம உடம்புக்கு கிட்னிக்கு எக்ஸ்ட்ரா வேலை தரும். அதே மாதிரி அயர்ன் கூட சில பேர் அது அப்சார்ப் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஜாஸ்தி அயர்ன் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரலாம். பட் பெரும்பாலும் நம்ம ஊரில் ரத்த சோகை நிறையா இருக்கிறதுனால சிறிய அளவு எடுத்தால் ப்ராப்ளம் இல்லை. பெஸ்ட்டு நம்ம முருங்கை இலையே எடுத்து சாப்பிட்றது தான் பெட்டர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தென் இந்தியாவில் நிறைய கிடைக்கிது, ஒரு வீட்டு வாசல்லையுமே இருக்குது. ஸோ இது ஈஸியாக வளரக்கூடிய ஒரு விஷயம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம், இது நம்மளுக்கு ஒன்றும் பாதிக்காது. இதே நம்ம பவுடராக எடுத்து ஜாஸ்தி எடுத்துட்டோம்னா ப்ராப்ளம் வரலாம். இப்போ எதுக்கு பவுடராக க்ரியேட் பண்ணாங்க? இப்போ பார்த்திங்கன்னா குளிர் தேசத்தில் இந்த அளவு நம்மளுக்கு உங்களுக்கு முருங்கை இலை கிடைக்காது, அதனால அதை பவுடராக பண்ணி அவங்களுக்கு விற்கிறாங்க. ஸோ நம்ம ஊரில் பெரும்பாலும் நீங்கள் இலையாக சாப்பிட்டா நல்லது, அடையில் போடலாம், பொரியல் பண்ணி அந்த மாதிரி சாப்பிடலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.